ஓமலூரில் காவல் நிலையம் சென்று புகார் அளித்துவிட்டு திரும்பியவர்களை அவரது உறவினர்களை சாலையில் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதில் சத்யபிரியா என்ற பெண் மற்றும் அவரது சகோதரர் சுதர்சன் ஆகிய இருவர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது சத்யபிரியாவின் கணவர் மற்றும் அவரது மாமனார் ஆகிய இருவரும் சேர்ந்து வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு தாக்குதல் நடத்தினர். சென்னை திருவொற்றியூரில் பெண்ணின் முன்னாள் காதலன் நண்பர்களுடன் சேர்ந்து இந்நாள் காதலனை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பலத்த காயமடைந்த காதலன் மோகன் பாபுவை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடிதடியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு பள்ளிக்கு செல்ல முறையான சாலை வசதி அமைத்து தர கோரி 200க்கும் அதிகமான கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் சாலையில் தடுப்பு அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையான சாலை வசதி அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் அல்லாபாத் ஏரி புனரமைப்பு பணியினை மேயர் மகாலட்சுமி யுவராஜ் கோமோட்சோ தொழிற்சாலை நிர்வாக மேலாளருடன் இணைந்து பார்வையிட்டார். இப்பணிக்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜேசிபி இயந்திரத்தினை கோமோட்சோ நிறுவனம் நன்கொடையாக அளித்துள்ள நிலையில் புனரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் கிராமத்தில் விசாலாட்சி அம்மன் உடனுறை விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேக திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 18 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக கேரளாவில் இருந்து கோவை வரும் 2 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் வரத்து சரிவால் புளி விலை கிலோவுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 180 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. பிப்ரவரி முதல் மே வரை புளி விலை கிலோ 120 ரூபாய் முதல் 180 வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வரத்து குறைவால் விலை உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையம்பட்டி கேஎன் புதூரில் சட்டவிரோதமாக மண் கடத்த பயன்படுத்தப்பட்ட டிராக்டர் பொக்லைன் வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டிராக்டர் ஓட்டுநர்கள் தப்பியோடிய நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை சிவானந்தா சாலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து அருகேயுள்ள தனியார் மண்டபங்களில் தடுப்பு காவலில் வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் தமிழ் பெண்களை பணியில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டுல தமிழ் பொண்ணுங்களை எடுக்க கூடாதுன்னு சரண்யா மேடம் HR மேடம் சரண்யா மேடம் சொல்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் பொண்ணுங்களை எடுக்க கூடாது, இலிஜன் கம்பெனில தமிழ் பொண்ணுங்களை நாங்க எடுக்க மாட்டோம் சொல்றாங்க. ஹிந்திக்காரங்களை மட்டும்தான் எடுப்போம் சொல்றாங்க. ஹிந்திக்காரங்களை எடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. அப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்ணோம்? எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்தவங்களையும் வெளியில நிக்க வச்சுட்டாங்க. பாதி பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம்? தமிழ் பொண்ணுங்க நாங்க என்ன பண்ணோம்? எதுக்காக எங்களை நீங்க வேலையை விட்டு நீக்கினீங்க? எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களை ஒழுக்கம் கேட்டவங்கன்னு சொல்றீங்க. 6 பேரை ஒழுக்கம் கேட்டவங்கன்னு சொல்றீங்க. இருக்கிறத 6 பேர் தான் தமிழ் பொண்ணுங்க. 6 பேரும் வெளியே எடுத்துட்டாங்க. நாங்க எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க ஒழுக்கம் கேட்டவங்கன்னு சொல்றாங்க. என்னத்துல ஒழுக்கம் கேட்டு போய் நாங்க நின்னுதான் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகும்.
செங்கல்பட்டு மாவட்டம் வடகடம்பாடி ஊராட்சியில் தங்கள் பகுதியில் ரேஷன் கடை வேண்டும் என்ற பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை வடகடம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் ஏற்று புதிய பகுதி நேர ரேஷன் கடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருக்கழுக்குன்றம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அரசு, துணை சேர்மன் பச்சையப்பன், ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலின் திருத்தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட விழாவில் குரும்பலூர் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே ராசிங்காபுரம் கிராம மக்கள் கோயில் பொதுப்பாதையில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து மனுவை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். முத்தாலம்மன் கோயிலுக்குள்ள ராசிங்காபுரம் முத்தாலம்மன் கோயிலுக்குள்ள பொதுவான பாதை அது. அந்த பாதைக்கு பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 300 வருஷமாக வந்த பாதையில் தான் எங்கள் ஊர் மக்கள் நடந்து போய் நிலவில் அது வண்டிப்பாதை. அந்த வண்டிப்பாதையில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அதை உள்ள நுழைய விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. தடுப்பு வேலி போட்டு அதை எடுத்து விடுறதுக்காக நாங்கள் கலெக்டர்கிட்ட பண்ணி கொடுக்க வந்தோம். தேனி மாவட்டம் கம்பத்தில் ARAS கியா மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து 2 மற்றும் 4 சக்கர மகளிர் வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் உத்தமபாளையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தரராமன் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் காவல்துறை அதிகாரிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தற்போது அதிகரித்து வரும் கேரட் மற்றும் பூண்டு விலை காரணமாக முத்தோரை பலாடா, கேத்தி பலாடா உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கேரட் மற்றும் பூண்டு பயிரிடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆழ்வார்பேட்டை பகுதியில் மின்சார கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய மரநாயை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் மரநாய் மின்கம்பத்தில் ஏறியதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு மற்றும் மின்சார வாரியத்திற்கு தகவல் அளித்த நிலையில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு மரநாய் மீட்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடை பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டது போல் நடித்து ஏமாற்றி வந்த சரவணன் என்பவர் பல்வேறு கடைகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சரவணன் மதுபோதையில் திருட்டு சம்பவங்களிலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அதிகமான நேரங்கள் பக்கத்துல நின்றுக்கிட்டு அவன் வீடு அங்கதான் இருக்கு. விவாமரத்து அதிகாலையில அதிகமான கெட்ட வார்த்தைகளை பேசுறேன். எல்லாரையும் தொந்தரவு பண்றியா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி நரகளை இருந்து போடுறேன். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக செயல்பட்டு வரும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு நேரடி கொள்முதல் நிலைய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் சென்னையில் நடைபெறும் சிறை நிரப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அதில் கைதான பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் பதிவிட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தங்களை இன்னும் விடுவிக்கவில்லை என பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகிகள் அன்பு ராமதாஸ் அவர்கள் இசையாசிரியர்களையும்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.